Welcome to Tamil tutorial Engineering Mechanics. என்னோட எய்ம் என்னன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிங்க, எல்லாமே ஈஸி தான். நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது இப்போ ஃபோட்டோ சம்மெல்லாம் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் கீழே வருது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 ஃபோர்ஸ் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அதோட 2 ஃபோர்ஸும் மேக்னெட்டியூடும் பியும் கியூவும், அது ஆக்டான டைரக்ஷனோட லைன் பேர் ஓஏவும் ஓபியும். அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், அதான் மேக்னெட்டியூட் டைரக்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்குது. அப்படிங்கிறது என்னென்னா அதோட டயக்னலை வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos θ. இன்னொன்று ஆல்ஃபா ஈக்குவல் tan இன்வெர்ஸ் ஆஃப் q sin θ பை p ப்ளஸ் q cos θ. இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கணும், இல்லைனா இதை முன்னாடி இது பண்ணியிருக்கணும், இதை எழுதி உங்களுக்கு காட்டியிருக்கணும். இது நான் பண்ண தப்பு. அப்புறம் சம்ம நடத்தும் போது ஒரு ஸ்டெப் எழுதுன்னு ஒரு ஸ்டெப்பும் நான் எழுதியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு நான் அப்படியே எழுதிட்டு தனியாக சொல்கிறேன். ஆனால் ஏன்னா நானே டேப்பில் தான் உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். அந்த டேப்பை நானே பிடிச்சிட்டு தான் நானே உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை நான் திருத்திக்க பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் நான் என்னால் கையில் முடிஞ்ச அளவே உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். Resultant of the two forces when they act at an angle of 60 degrees is 14 n. If the same forces are acting at right angle, the resultant is root 136 n. Determine the magnitude of the two forces. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா, ரிசல்டன்ட் கொடுத்துருக்காங்க, கேஸ் 1 கேஸ் 2 இதை பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு கோணம் 60 டிகிரியில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 14n. அதே சேம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் இந்த தடவை 90 டிகிரி ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டை நோட் பண்ணுங்கள். ரைட் ஆங்கிள்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாமல் கை மறைச்சிருங்க. ரைட் ஆங்கிள்ஸ்னு சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரைட் ஆங்கிள்ங்கிறது 90 டிகிரி. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரைட் ஆங்கிளில் ஆக்ட் ஆகும்போது ரிசல்டன்ட் root 136 n. அதோட டிட்டர்மைன் த மேக்னிட்யூட் ஆஃப் 2 ஃபோர்ஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம். இப்போ லிங்கா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட சொல்லுவார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரு, அதாவது நம்ம எந்த வேலையுமே கஷ்டம்தான், அதை இஷ்டப்பட்டு செஞ்சால் அது நல்லதுன்னு. இந்த சம்மும் அப்படி தான். இந்த சம்மு மேத்தமெட்டிக்ஸ் சம்மு. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிறதே மேத்தமெட்டிக்ஸ் தான். அந்த மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டம்தான் எல்லாருக்கும். அதை இஷ்டப்பட்டு செஞ்சால் எந்த வேலையுமே ஈஸி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்னா படத்துக்கெலாம் போகிறான் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இதுக்காக தான். ஹேண்ட் புரியலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. கேஸ் 1 கேஸ் 2ன்னு 2 எழுதியிருக்கேன். ரிசல்டன்ட் R1 ஈக்குவல் டு 14n, ஆங்கிள் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. கேஸ் 2 ரிசல்டன்ட் R2 ஈக்குவல் டு root 136 n, ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி. மேக்னிட்யூட் ஆஃப் த ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos ஆல்ஃபா. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1 14n ஆங்கிள் θ ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு இருக்கும். அது ரெண்டுக்கும் நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆருக்கு பதிலாக 14 கண்டுபிடிச்சிருக்கோம் போட்டிருக்கோம். மற்றபடி ஈக்குவேஷனில் எந்த இதுவும் நமக்கு தெரியாது. ஆங்கிள் தெரியும் cos 60 டிகிரின்னு. cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2, 2 கெட் கேன்சல். 14 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் pq. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 14 சார் 196, p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் pq. எந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்கொயர் ரூட் இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸ்கொயரு. இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிரும், ரூட் கேன்சல் ஆகிரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னு நான் வச்சுக்கோங்க. சாக்கு போக்கு சம்முன்னு இதை சொல்லுவேன் நான். சாக்கு போக்கு சம்முன்றது ஏன் இப்படி சொல்கிறேன்றது போக உங்களுக்கு தெரியும். கேஸ் 2 R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos 90 டிகிரி. ஏன்னா ரைட் ஆங்கிள். இப்போ root 136 தெரிஞ்சிருச்சு. cos 90 டிகிரி 0 வேல்யூ. ட்ரிக்னாமெட்ரி 8th படிச்சிருக்கலாம் நீங்கள். 0 × 2pq 0. root 136 ஈக்குவல் டு root p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரூட் கிட் கேன்சல்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும். 136 ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். சப்ஸ்டியூட்டிங் 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, அதாவது சப்ராக்டிங் அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷன் 136 ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். அதை மொதல் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும்.
இதை எழுதும்போது நீங்கள் எப்பயுமே நான் வச்சுக்கோங்க, ஒரு ஈக்குவேஷன்லேருந்து இன்னொரு ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறீங்க. இந்த ஈக்குவேஷன்னு இருக்குது 196 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூன்னு இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது 136 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னு இருக்குது. சப்ராக்ட் பண்ணும் போது எப்பயுமே அந்த பெரிய ஈக்குவேஷன் 196 மைனஸ் இந்த 136 போடும் போது அப்புறம் அடுத்தது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூ மைனஸ் இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் சைனில் தான் இருக்குது, அதை மைனஸில் போடணும், தனித்தனி டேர்முக்கு போடணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிக்யூ ஈக்குவல் டு 16 ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளையிங் பை 2 த எபோவ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணால் 120 ஈக்குவல் டு 2pqன்னு வரும். இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். 120 அதாவது 60 செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 120 ஈக்குவல் டு 2pq. சாக்கு போக்கு சம்முன்னு சொன்னது இப்போ என்னென்னு நான் வருதா, ஏன்னா இது அந்த மாதிரி சம்மு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 136 2p ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pqன்னு வரும். ஆன்சர் இந்த மாதிரி வருது. 136 ப்ளஸ் 60 256. இது பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கு. இது வந்து 256ங்கிறது 16 ஹோல் ஸ்கொயரு. 16 ஹோல் ஸ்கொயர் போட்டால் வந்துடும். டிரைவிங் ஸ்கொயர்ஸ் தான் போத் சைட்ஸு. அப்போ 16 ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூன்னு வரும். பி ஈக்குவல் டு 16 மைனஸ் கியூன்னு வரும். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணும்போது 60 ஈக்குவல் டு பி கியூங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். பியோட வேல்யூ 16 மைனஸ் கியூன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த 16 மைனஸ் கியூவை இந்த இடத்துல போட்டிருக்கு. 16 இன்ட்டு கியூ 16 இன்ட்டு கியூ 16 கியூ மைனஸ் கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர். எப்பயுமே தலை இருக்கார்ல, தலை அவர் பாசிட்டிவில் தான் இருப்பார். அந்த மைனஸ் கியூ ஸ்கொயர்னு வராது. ஆனால் இந்த பக்கம் கொண்டு வந்து கியூ ஸ்கொயர் மைனஸ் 16 கியூ ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்கிறது ஒரு டேர்ம் ஸ்கொயரில் இருக்கும், அடுத்த டேர்ம் அதோட அதே ஈக்குவேஷன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அடுத்த டேர்ம் கான்ஸ்டன்ட்டில் இருக்கும். இப்படி இருக்கிறதா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனான மைனஸ் பி ப்ளஸ் தான் மைனஸ் கொண்ட பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a போட்டு கண்டுபிடிக்கலாம். இங்கே பின்னு இல்லை கியூன்னு இருக்குது. கியூ ஈக்குவல் டு ஏ வந்து இங்கே 1 மைனஸ் 16 6d. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா q equal to 16 plus or minus square root of minus 16 whole square minus 4 into 1 into 60 by 2 into 1 just substitute பண்ணியிருக்கோம். 16 whole square minus 16 into 16 ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதாவது என்னென்னா 256ன்னு வரும். அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் 16 இருக்கும். 16 plus or minus 16 சாரி இது அப்படியே 256ன்னு வந்துருச்சு. மைனஸ் 60 into 4 to 40 by 2 into 1 2. அடுத்தது q equal to 16 plus or minus square root of 16 by 2. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 plus or minus 4 by 2. இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வந்தாலும் இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சேம் ப்ராப்ளம், அதாவது என்ன சொல்லலாம், சேம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதை வந்து தனித்தமாக எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸை மைனஸை தனித்தமாக எடுத்துக்கணும். இப்போ 16 ப்ளஸ் 4 by 2ன்னு வரும். அடுத்தது 16 மைனஸ் 4 by 2ன்னு வரும். 16 ப்ளஸ் 4 by 2னா 20 by 2 12 by 2 10 6. இந்த 10 6 கொண்டு போய் பி இருக்கிற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கியூவோட வேல்யூ கிடைக்கும். அதுவும் 10 6ன்னு இருக்கும். ஆனால் 2 4ஸும் 10 6 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீடியோ நான் 2 சம் பப்ளிஷ் பண்ணேன், இன்னொரு சம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த சம்களெல்லாம் எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எந்நேரமும் 24 மணி நேரம் நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் தரேன். 2 forces are acting at a point O as shown in figure. shown in figure அப்படின்னா படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், படம் கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். determine the resultant material direction. இது வந்து எக்ஸாக்ட் வர்ஸாக மாதிரியே, ஆனால் எக்ஸப்ட் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இருக்குது. அதாவது டேரக்ஷனில் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. இதுதான் கிவன் ஃபிகர்னு நான் வச்சுக்கோங்க. கிவன் ஃபிகர்னால் கொடுத்துருவாங்க, நீங்கள் கவலையே பட வேணாம். இதில் பேஸுங்கிறது அந்த கோட்டு டாட்டட் லைன்ஸாக இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா? டாட்டட் லைன்ஸ் வந்து நான் ஹரிசாண்டல் லைன்னு சொல்கிறேன். இது வந்து 15 டிகிரி இருக்குது. இது டு இந்த பிங்கிறது ஒரு ஃபோர்ஸ், கியூங்கிறது ஒரு ஃபோர்ஸ். இது 50 n, அது 100 n. இது ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி. கிவன் பி ஈக்குவல் டு 15 n. ஜஸ்ட் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா. எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்து ஒரே வழியாக அட்ட ஸ்ட்ரோக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வைக்காதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிற ஃபார்முலாவை பின்பற்றுங்க. இப்போ பி ஸ்கொயர்னு இருந்தால் 50 into 50, கியூன்னு இருந்தால் 100 into 100. அதை மட்டும் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் கால்குலேஷனில், இல்லைனா தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த காஸ் ஆல்ஃபா 30 டிகிரி போடுங்க. √3/2ன்னு நீங்கள் போடுங்கன்னா
கால்குலேட்டரில் போட்டு அதுக்கான வேல்யூவே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது 145.46n இருக்குது. சைட் பை சைடாக நீங்கள் கால்குலேட்டர் வச்சு போட்டு பாருங்கள். ஈஸி தான் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸு. அடுத்தது tan θ = q sin alpha by p plus q cos alpha, θ = tan inverse of q sin θ by p plus q cos. இதான ஆங்கிள், அதாவது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஜஸ்ட் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா q இன்ட்டு sin 30 டிகிரிக்கு முதல்ல பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ வேல்யூன்னு எழுதிக்கோங்க. cos 30 டிகிரிக்கு எவ்வளோ வேல்யூன்னு இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் ப்ளஸ் பண்ணுங்கள் 50 ப்ளஸ். அது தனித்தனியாக போட்டு பார்க்க வரும்போது டக்குன்னு வரும். எல்லாமே நம்ம எக்ஸாம் ரைட்டாக எழுதிருக்கோம்னு நினைப்போம், ஆனால் தப்புன்னு வரும், ஃபெயிலுன்னு கூட வர வாய்ப்பு இருக்குது. இதனால தான் கால்குலேட்டர் கரெக்டாக உபயோகப்படுத்த தெரியாதனால தான். கால்குலேட்டரை அடிக்கடி உபயோகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இங்கே தான் நான் சொல்லுவேன். tan inverse 0.3666 இருக்கிறதுக்கு வேல்யூ வந்து 20.10 டிகிரி. கால்குலேட்டரில் tan inverse எப்படி போடணும்னா ஷிஃப்ட்டு, காசியா கால்குலேட்டரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷிஃப்ட்டு ப்ளஸ் tan போட்டிங்கன்னா tan inverse வந்துடும். tan inverse 0.366 அப்படின்னு உங்களுக்கு வேல்யூ வரும். tan inverse of 0.366 அப்படிங்கிறது என்னென்னா அதோட வேல்யூ 20.10 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த ரெண்டு பீக்கும் கியூக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அதுக்கான டைரக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20 + 10 டிகிரி. டோட்டலாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எது உதவுனா இந்த 15 டிகிரிலேருந்து 15 டிகிரி கீழே இருக்கும் அது ஹரிசாண்டல் லைன் வித் ஆங்கிள் மேட் வித் ஹரிசாண்டல்னு ஒரு லைன் எழுத வேண்டியது இருக்கும். அதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து கூட்ட வேண்டியதாக இருக்கும். ஆங்கிள் மேடு பை ரிசல்டன்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ் θ ப்ளஸ் 15 டிகிரி 20.10 டிகிரி ப்ளஸ் 15 35.10 டிகிரின்னு வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவை. அடுத்தது 2 சம்மோட அவங்கள சந்திக்கிறேன். என்னென்னா உங்களுக்கு வந்து கை ஹேண்ட் ஷேக்கியாக இருக்கிறது காரணம் வந்து ஒரு பெரிய டேபை வச்சுட்டு நான் வந்து வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை அந்த பெரிய டேபை என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, நான் ஒத்துக்கிறேன், ஒத்த கையால், அதனால் ஆட்டியிருக்கோம் கொஞ்சம். இன்னும் எனக்கு சப்போர்ட்டிவாக யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இது தயவுசெய்து இந்த வீடியோ லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள், கன்ஃபார்மாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேணுனே உடனே கூட்டிகிட்டு போகல, ஒரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு புரிய வந்துருச்சான்னு பார்க்குறேன். என்னோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க 8973081456. இந்த நம்பர் வந்து கால் பண்ணுங்கள் என்னென்னு. ஓகே, பாய், டேக் கேர், தேங்க்யூ.